எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேக் ரொம்பவே ஈஸியான கேக் தான் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லெவல் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. சேம் இதே மெஷர்மெண்ட் நான் என்ன பண்ணுறேனோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. என்னதான் சலிச்சு எடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒர்க் கேக் டின் க்ரீஸ் பண்ணுறது தான். ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. சாக்லேட் கேக்குக்கு 4 எக்கு தேவைப்படும். வெனிலா கேக்குக்கு 3 எக்கே போதும். எக்கு நல்லா பீட் பண்ணணுன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் எக்கு நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சியில் பீட் ஆகும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 பிஞ்சு. எக்கு நல்லா பீட் ஆகும். இல்லை வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி எக்கு பீட் ஆகுது பாருங்கள். இதுவே எக்கு நம்ம பீட் பண்ண இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நான் முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணாமல் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்ன டவுட்டாலும் கேளுங்க. இந்த பீட்டர் பார்த்திங்கன்னா 1 to 5 ஸ்பீட் இருக்குது. அது டர்போ ஆப்ஷனு. டர்போ ஆப்ஷன் ஏசி ரிமோட்லலாம் இருக்கும் இல்லையா, அதே சேம் தான். டர்போ ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும். இதில் 1 to 5 ஸ்பீட் இருக்குது. நீங்கள் நம்பர் 1 யூஸ் பண்ணுங்கள், அதுவே ரொம்ப போதுமானது. அதுவும் நீங்கள் நைட் டைம்லாம் கேக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கரண்ட் சப்ளை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணும். அதனால் ரொம்பவும் எக்கு ரொம்ப பொங்கி வந்தாலும் நம்மளுக்கு கேக் ரொம்ப க்ரம்ஸாக கொட்டும். அதனால் ஓரளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 ஸ்பீடே வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது இந்த பீட்டரில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். 60 ml ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிகமாக பீட் பண்ணாதீங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் பீட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா கேக் கிறிஸ்பி ஆகிடும். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சலிச்சு வச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சைடில் 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் உங்களோட எக்கை பொறுத்து தேவைப்படும். இப்போ சம்டைம்ஸ் எக்கு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, எக்கோட சைஸ் சொல்கிறேன், பால் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். அதுவே எக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால பால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உங்களுக்கே தெரியும், ரொம்ப லிக்விட் டைப்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பேட்டரு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி சைட் பை சைட் பாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துடும்.
நல்லா அடியிலலாம் விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு வந்து அடியில் போய் தங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஓட்டிச்சு பார்த்திங்கன்னா 165 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 165 டிகிரி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். ஆனால் இப்போ பேக் பண்ணும்போது 165 டிகிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் பேக் ஆகும்போது 165 டிகிரி மாற்றிக்கிட்டேன். 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் பாருங்கள் நல்லாவே பேக் ஆகி வந்திருக்கு, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒயர்லக்கில் நல்லா போட்டு ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் மெல்ட் ஆகுது. கிளைமேட் வந்து சரியில்லை, அதனால் கொஞ்சம் ரொம்ப மெல்ட் ஆகுது க்ரீம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து பீட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வச்சுருங்க. முடிஞ்சால் கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணி உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த பிளேடையும் கழட்டி அந்த பாத்திரத்துக்குள்ளேயே வச்சு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் க்ரீம் பீட் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு பீட் ஆகணும், இது பத்தாது. பாருங்கள் ஸ்டிஃப் பிக்ஸ் இன்னும் வரல. நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணுங்கள், ஓவராக வச்சு பீட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து கேர்ள் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா பீட் ஆகிருக்கு, ஆனாலும் நம்மளுக்கு இது பத்தாது, இன்னும் நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வரணும். நீங்கள் பீட் பண்ணிவிட்டு பீட்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதிலேருந்து எடுக்கும் போது அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கும் க்ரீமில். கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு பீட் பண்ணணும். பாருங்கள் எடுக்கும்போது எனக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. பாருங்கள் இந்த மாதிரி கமுத்து போட்டிங்க அப்படின்னா க்ரீம் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட நகராமல் ஸ்டிஃபாக இருக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கேக் போர்டு வச்சு அது மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நான் ஃபஸ்ட் லேயர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 kg கேக் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஐசிங் வந்து கொஞ்சம் வராது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு நல்லா ஈவனாக கொஞ்சம் ஷேப்பாக வரல அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த நைஃபை வந்து நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஐசிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ராஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் போர்டில் நம்மளுக்கு எக்ஸஸாக க்ரீம்லாம் ஒட்டியிருக்கு பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அப்பப்போ நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கேக்குக்குனே தனியாக ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது சாக்லேட் கேக் இல்லையா, கொக்கோ பவுடர் வந்து கொஞ்சமாக தனியாக க்ரீம் எடுத்து இந்த மாதிரி கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் பண்ணோன்னே கலர் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் பீட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் கலர் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் கலர் வந்து திக்காக வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் டார்க் சாக்லேட் எடுத்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தெருவி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் மேலே அந்த சாக்லேட் வந்து கேக் மேலே ஊற்றி அந்த ஐசிங் நைஃப் வச்சு நல்லா வந்து ஐசிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தாவே போதும். உங்களுக்கு அப்படியே அவ்வளோதாங்க. நம்ம சாக்லேட் கேக் இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்தா தான் அதோட அழகே தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. இது வந்து 1 kg கேக் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.